ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 18 பதம் 72 முதல் 78 வரை. 72வது ஸ்லோகம். கச்சித் ஏதத்ருதம் பார்த்தா வைகாக்ரேண சேதசா கச்சித் அஜ்ஞான சம்மோகः பிரநஷ்டஸ்தே தனஞ்சயா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓ பிதாவின் மகனே, செல்வத்தை வெல்பவனே, நீ இதை கவனமான மனதுடன் கேட்டாயா? உனது அறியாமை மயக்கம் தற்போது நீங்கிவிட்டதா? பகவத்கீதை வந்து 17 அத்தியாயத்தோடய முடிச்சது. 17 அத்தியாயத்திலேயே 17வது அத்தியாயம் வரை பகவான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். 18வது அத்தியாயம் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பகவான் ஒரு ரீகலெக்ட் பண்ணார், ஓவர்வியூ மாதிரி கொடுத்தார். அதாவது 17 அத்தியாயத்துல என்ன சொல்லியிருந்தாரோ அதெல்லாம் ஒரு தடவை கூட ஒரு ஓவர்வியூ மாதிரி 18ஆம் அத்தியாயத்துல கொடுத்தார். இப்ப பகவான் என்ன கேட்கிறாரு? பிரித்தாவின் மகனே. பிரித்தா அப்படிங்கிறது குந்தி தேவியோட இன்னொரு பேர். வசுதேவரின் தங்கை பிரித்தா, குந்தி தேவி. ஆக்சுவலி வந்து குந்தி தேவி வந்து சூரசேன நாட்டு ராஜாவுடைய மகள். சூரசேனாவுடைய மகள். சூரசேன நாட்டு ராஜாவும் குந்தி போஜ நாட்டு ராஜாவும் 2 பேரும் நண்பர்கள். சூரசேன நாட்டு ராஜாவும் குந்தி போஜாவும் நண்பர்கள். சூரசேனாவுடைய பையன் வசுதேவர், குந்தி தேவி. குந்தி தேவி வசுதேவருடைய சகோதரி. கிருஷ்ணருடைய அப்பா வாசுதேவர் இருக்கார் இல்லையா, வாசுதேவருடைய அதாவது வசுதேவர் கிருஷ்ணருடைய அப்பாவான வசுதேவருடைய சகோதரி குந்தி தேவி. குந்தி போஜ நாட்டு ராஜாவுக்கு பிள்ளை இல்லாதனால சூரசேன நாட்டு ராஜா என்ன பண்ணுவாரு? தன் மகள் பிரித்தாவை குந்தி போஜ ராஜாவுக்கு தத்து கொடுத்துருவார். குந்தி போஜ ராஜா அந்த பொண்ணை வளர்த்ததுனால அவளுக்கு வந்து குந்தி தேவின்னு பேர் வந்து. அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து பிரித்தா. அந்த பிரித்தாவுக்கு மகனா பிறந்ததுனால அர்ஜுன் வந்து பிரித்தாவின் மகன். பார்த்தன், பார்த்தா பிரித்தாவுடைய மகன் பார்த்தன், பிரித்தாவின் மகன். இன்னொரு பேரு தனஞ்சயா. தனஞ்சயன செல்வத்தை வென்றவன். ஒரு முறை யுதிஷ்டிர மகாராஜா வந்து ராஜசூய யஜ்ஞம் பண்றதுக்கு அவருக்கு நிறைய பொருட்கள் தேவைப்பட்டது, செல்வம் தேவைப்பட்டது. அர்ஜுனன் வந்து வடக்கு திசையில போய் நிறைய செல்வங்களை திரட்டி வந்ததுனால தன் சகோதரனுடைய யாகத்துக்காக நிறைய செல்வங்களை திரட்டி வந்ததுனால அவருக்கு தனஞ்சயன்னு பேர். இப்ப கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பிரித்தாவின் மகனே, செல்வத்தை வெல்பவனே தனஞ்சயா, பார்த்தனே தனஞ்சயா, இவ்வளவு நேரம் நான் பேசினேனே,
இவ்வளவு நாள் நான் பேசினேன் உங்ககிட்ட, நீ எல்லாம் கவனமா கேட்டியா? உனக்கு மனசுல ஆயிடுதா? புரிஞ்சுண்டியா? அப்புறம் உனக்கு அறியாமை போயிடுதா? உடைய கலக்கம் எல்லாம் போயிடுதா? எவ்ரி திங்ஸ் கிளியர். இப்போ வந்து நம்ம ஒத்துட்ட பேசிட்டு இருக்கும்போது, எங்க நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இல்ல புரியலையா? நான் என்ன சொல்றேன் நீங்க நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? அப்புறம் மனசுல வாங்கிட்டீங்களா? என்ன யோசிக்கிறீங்க நீங்க? இப்படி வந்து ஒரு தெளிவான பதில் எதிர்பார்க்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்க சத் சங்கம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பகவத்கீதை சத் சங்கத்துல நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசினதுக்கு அப்புறம் என்ன கேட்பேன்? கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? ஏதாவது கேள்வி இருக்கா? சந்தேகம் இருக்கா? ஏதாவது கேட்கறதுன்னா கேட்கலாம். உங்க கேள்விகள், சந்தேகங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். அப்படி சொல்றோம் இல்லையா? ஒரு உபன்யாசம் முடிஞ்சதும் பிரபுபாதர் வந்து பிரபுபார் கிளாஸ் கொடுக்கும்போது ஒரு உபன்யாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரபுபார் கேட்பார், ஏதாவது கேள்வி இருக்கா? சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பார். அது மாதிரி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னதுக்கு அப்புறம், அர்ஜுனா நான் இவ்வளவு நேரம் பேசுனேன், உனக்கு புரிஞ்சுதா? நல்லா மனசுல கவனமா கேட்டுக்கிட்டியா? உனக்கு இருந்த அந்த அறியாமை குழப்பம் எல்லாம் போயிருச்சா? தெளிவாயிட்டியான்னு கேட்டுக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் பேசினார். முதல் அத்தியாயத்துல மேக்சிமம் ஸ்லோகங்கள் வந்து அர்ஜுனன் பேசியது. 2ஆம் அத்தியாயத்திலிருந்து பகவான் பேசுறார். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனும் பகவான் கிருஷ்ணரும் நண்பர்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுனனும் பகவான் கிருஷ்ணரும் நண்பர்கள். ஒரு நண்பன் இன்னொரு நண்பர்கிட்ட பேசும்போது இவர் பேசுறதுல அந்த நண்பர் ஏத்துக்குவார்னு அவசியம் இல்லை. இவரு வந்து எதிர்த்தரப்புகள் நண்பன் வந்து நான் சொல்றதை கேட்டுக்குவார்னு எதிர்பார்க்க முடியாது. நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்புறம் அந்த நண்பர் சொல்லுவாரு, ஏலே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்னென்ன போதும் போதும் நிறுத்து, இப்படி எல்லாம் பேசிக்குவாங்க. அப்ப நண்பருக்குள்ள பேசும்போது ஒரு நண்பர் சொல்றத இன்னொரு நண்பர் கேட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அர்ஜுனன் முதல் அத்தியாயத்துல பகவானுடைய நண்பனாக பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. கிருஷ்ணர்ட்ட எவ்வளவோ வாதம் செஞ்சு பார்த்துட்டாரு. எவ்வளவோ காரணம் சொல்லி இந்த யுத்தம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வாதம் செய்யற. இதுல என்ன ஒரு 5 விதமான காரணம், 5 விதமான காரணங்கள் சொல்லி இந்த யுத்தம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு. இவங்கெல்லாம் என்னுடைய ஜனங்க, மாமன்மார்கள், மைத்துனர்கள், பேரன்கள், அப்புறம் வந்து நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர்கள்லாம் இருக்காங்க. எப்படி நான் இவங்க கூட சண்டை போடுவேன்? அப்புறம் இவங்களை கொண்டுட்டா எனக்கு சந்தோஷம் இருக்காது, ராஜ்யம் கிடைச்சு எனக்கு சந்தோஷம் இல்லை, பாவமே வந்து சேரும், இவங்களை கொன்னா எனக்கு பாவம் தான் வரும். அப்புறம் இவங்களை கொண்டா நம்ம குல நாசமாயிடும், குல தர்மம் போயிடும். அப்புறம் அவங்க வேணா நம்மளை கொல்லட்டும், கொல்றதா இருக்கட்டும், நம்மையே அவங்களை கொல்லணும் அப்படின்னு ஒரு இரக்கம், அவங்க மேல ஒரு இரக்கம், ஒரு பரிவு. கடைசியில் ஒரு முடிவுக்கே வர முடியல. இந்த 5 காரணம், இந்த 5 காரணங்களை சொல்லி அர்ஜுனன் பகவான்கிட்ட வாதம் செஞ்சாரு. அவரால் ஒரு முடிவுக்கே வர முடியல. 2ஆவது அத்தியாயத்துல அர்ஜுனன் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டார். கார்பண்ய தோசோ பகத சுவாவா விச்சாமித்தாம் தர்மச்ச மூட சேதாக யஷா நிஷிதம் பிரகோகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தாம் பிரபன்னம். பகவானே, நீங்க வந்து எனக்கு இப்ப ஒண்ணுமே புரியல. எனக்கு இப்ப இந்த யுத்தம் பண்றதா வேண்டாமா, சரியா தப்பா, தர்மமா அதர்மமா, ஒன்னும் புரியல. நீங்களே எனக்கு குருவா இருந்து என்ன வழி நடத்துங்க. 2ஆவது அத்தியாயத்துல அர்ஜுனன் சீடர் ஆயிட்டாரு, கிருஷ்ணர் குரு ஆயிட்டார். அதுக்கப்புறம் பகவான் அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞானத்தை போதிக்கிறார். ஆத்ம ஞானம். இப்போ இங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, 73வது பதம். இதுக்கும் அர்ஜுனன் வந்து 2ஆவது அத்தியாயத்துல கிருஷ்ணர்கிட்ட பேசுற ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. இங்க அர்ஜுனன் என்ன சொல்றாரு? அர்ஜுன வாச்ச நஷ்டோ மோகோ ஸ்மிருதி லத்வா
தத் பிரசாதான் அச்சுதா சிதோஸ்மி கத சந்தேக கரிச்சே வச்சனம் தவ. இப்போ பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம் 73வது ஸ்லோகத்துக்கும் பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம் முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் ஒரு ஸ்லோகம் சொல்றார். பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்துக்கும் அங்க அர்ஜுனன் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. அந்த அத்தியாயத்துக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் இப்ப இங்க 18வது அத்தியாயம் 73வது ஸ்லோகம் இங்க இருக்கும். இந்த ஸ்லோகத்துக்கும் 18வது அத்தியாயம் 73வது ஸ்லோகத்துக்கும் முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் சொன்ன ஸ்லோகத்துக்கு ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னு சொன்னா, அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து சொல்றார், சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. இங்க என்ன சொல்றாரு? நஷ்டோ மோகம் ஸ்மிதிர் லத்வா தத் பிரசாதான் ம அச்சுதா. அப்ப அங்கேயும் அர்ஜுனன் அச்சுதான்னு சொல்றாரு, இங்கேயும் அர்ஜுனன் அச்சுதான்னு சொல்றாரு. கிருஷ்ணரை பார்த்து ரெண்டு படைகளுக்கு நடுவுல தேரை கொண்டு போய் நிப்பாட்டுங்க, கிருஷ்ணரேன்னு சொல்லல, நண்பனேன்னு சொல்லல, யாதவான்னு சொல்லல, அச்சுதான்னு சொன்னார். இரண்டு படைகளுக்கு நடுவுல ரதத்தை கொண்டு போய் நிப்பாட்டுங்க, அச்சுதா. இங்க என்ன சொல்றாரு? ஓ என் அருமை கிருஷ்ணா, வீழ்ச்சி அடையாதவரே, எனது மயக்கம் தற்போது நீங்கி விட்டது. சுதா அப்படின்னு சொன்னா வீழ்ச்சி அடைபவர், அச்சுதா அப்படின்னா வீழ்ச்சி அடையாதவர். ஏன் அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணரே, பார்த்த சாரதியே, யாதவனே, மாதவனே, கோவிந்தனே, மதுசூதனேன்னு சொல்லாம அச்சுதான் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? பகவான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவர் மனித உருவில் வந்தாலும் சரி, அர்ஜுனனுக்கு நண்பரா இருந்தாலும் சரி, பாண்டவருடைய தூதரா இருந்தாலும் சரி, அர்ஜுனுடைய சாரதி பார்த்த சாரதியா இருந்தாலும் சரி, அவர் வராக ரூபம் பண்ணாலும் சரி, மத்ஸ்யாவதாரம் பண்ணாலும் சரி, நரசிம்மரா வந்தாலும் சரி, அவர் பரம புருஷோத்தமனான பகவான் கிருஷ்ணர் தன்னிலை பிறழாதவர், வீழ்ச்சி அடையாதவர், என்றுமே அவரு பரம புருஷோத்தமனான முழு முதல் கடவுள். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அர்ஜுனன் அழுத்தம் திருத்தமாக பதிவிடுறார். இப்போ அந்த கடவுள், அந்த பரம புருஷோத்தமன், பரபிரம்மன், பரந்தாமன் பகவான் எனக்கு தேரோட்டியா வந்துட்டாரு. அவர் பார்த்த சாரதியா இருக்காரு, அவர் பாண்டவருக்கு தூதனா இருக்காரு. அவர் பகவான் இந்த பூமியில எது குலத்துல தோன்றி இருக்காரு, 1000 குலத்துல ஒரு குழந்தை மாதிரி, சாதாரண குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. அதனால அவரை பகவான கிருஷ்ணரை யாரும் சாதாரண மனிதன் நினைத்திடக்கூடாது. பகவான் கிருஷ்ணரை சாதாரண மனிதன் நினைத்திடக்கூடாது. அதனாலதான் அச்சுதான் சொல்றார். இப்ப கிருஷ்ணர் கேட்ட கேள்விக்கு அர்ஜுனன் பதில் சொல்றார். 72ஆம் ஸ்லோகத்துல பகவான் கேட்ட கேள்விக்கு 73ஆம் பதத்துல அர்ஜுனன் பதில் சொல்றார். ஓ என் அருமை கிருஷ்ணர், என் அன்பு கிருஷ்ணரே, வீழ்ச்சி அடையாதவரே, எனது மயக்கம் தற்போது நீங்கிவிட்டது தங்களது கருணையால். தத் பிரசாதம்னா கருணை. ஓ பகவானே, அச்சுதரே, உங்க கருணினால நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். எல்லா சந்தேகத்திலிருந்தும் விடுபட்டு நான் தற்போது உறுதியுடன் இருக்கின்றேன். தங்களது உபதேசங்கள் படி செயல்பட தயாராக உள்ளேன். இதுதான் ஒரு சிறந்த பக்தனுக்கான அழகு. பகவத்கீதையுடைய 2ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனனும் கிருஷ்ணரும், பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணரும் குரு சீடர், பகவான் குரு, அர்ஜுனன் சீடர். 10வது அத்தியாயம், பகவத்கீதை 10வது அத்தியாயம் வரும்போது அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரை பரம புருஷோத்தமன், முழுமுதற் கடவுள் என்று சரணடைந்து பக்தியோடு பிரார்த்தனை செய்கிறார். 10வது அத்தியாயத்திலிருந்து அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பகவான் பக்தனாக பேசிக் கொள்கிறார்.
10ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் சொல்றார். இப்போ 73வது பதம், 18ஆம் அத்தியாயம் 73ஆம் பதத்துல பார்த்த விஷயம் இருக்கு இல்லையா, இதனுடைய துவக்கம் 10ஆம் அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம். சர்வவேத கிருதம் மன்யே என்வாம் வசதி கேசவா நகீதே பகவன் வித்து ந விதுர் தேவன தானவா. ஓ பகவானே, கேசவனே, சர்வவேத கிருதம் மன்னி, நீங்க என்கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்களோ, நீங்க என்கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். ஓ பகவானே, மாபெரும் தேவர்களும் பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்களும் மகாரிஷிகளும் தைத்தியர்களும் தானவர்களும் உங்களுடைய மகிமைகளை அறிய மாட்டார்கள். சர்வவேத ஹிருதம் மன்யே என்மா வசதி கேசவா நகீதே பகவன் வித்துர் ந விதுர் தேவ ந தானவா. ஓ எம்பெருமானே, கேசவனே, உங்களது மகிமைகளை மாபெரும் தேவர்களும் மகாரிஷிகளும் தைத்தியர்களும் தானவர்களும் அறிய மாட்டார்கள். ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி இருந்தே பகவான் இருக்கிறார். படைப்புக்கு முன்னிருந்தே தேவர்கள், தைத்தியர்கள், தானவர்கள், யக்ஷர்கள் இவங்கெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே, இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பகவான் இருக்காரு. அதனால அவருடைய மகிமைகளை யாராலும் முழுமையா அறிஞ்சிக்க முடியாது. இப்ப அர்ஜுனன் சொல்றாரு, என்னுடைய குழப்பம் தீர்ந்து விட்டது, என் மயக்கம் தீர்ந்து விட்டது. பிரபு இந்த 73வது ஸ்லோகம் போடுங்க. 73. ஓ என் அருமை கிருஷ்ணரே, வீழ்ச்சி அடையாதவரே, எனது மயக்கம் தற்போது நீங்கி விட்டது. இந்த மயக்கம்ங்கிறது என்னது? மயக்கம் என்பது அறியாமை. அறியாமை என்பது என்னது? நான் இந்த உடல், நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன். அப்ப அர்ஜுனுடைய மயக்கம் என்னது? அர்ஜுனுடைய மயக்கம், இவங்க என்னுடைய சொந்தக்காரங்க, ஸ்வஜனா, இவங்க கௌரவர்கள் என் வம்சத்துக்காரங்க, என் உடன்பிறப்புகள், என் சகோதரர்கள், என் மாமன்மார்கள், என் மைத்துனர்கள், என் பிதாமகன், என் ஆச்சாரியன். இதெல்லாம் உடல் சார்ந்த அடையாளம். நான் இந்த உடல், நான் குரு வம்சத்தை சேர்ந்தவன், நான் அர்ஜுனன், நான் குரு வம்சத்தை சேர்ந்தவன். இதுதான் மயக்கம், அறியாமை. இத 2ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனுடைய குழப்பத்தையும் மயக்கத்தையும் கிருஷ்ணர் ஒன்னொன்னா உடைச்சுக்கிட்டே வர்றார். 5 விதமான காரணங்கள் சொல்லி யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்ன அர்ஜுனனை அந்த 5 காரணங்களையும் பகவான் முறியடிச்சிட்டார். என்ன சொல்றாரு? அர்ஜுனா, நான் என்னவோ ஒண்ணு பெரிய புத்திசாலி நினைச்சேன், நீ ரொம்ப புத்திசாலி மாதிரிதான் பேசினேன். ஆனா அறிஞர்கள் வாழ்பவருக்கோ மாண்டவருக்கோ வருந்துவதில்லை. அசோஷான நன்னசோஷத்துவம் பிரஜாவாதாம் ச பாஷே கதாசோன கதாசும் ச நானு சோசந்தி பண்டிதா. அர்ஜுனா, நான் என்னமோ நீ உன்னை பெரிய பண்டிதன் நினைச்ச, பெரிய பண்டிதன் மாதிரிதான் நீ பேசின. நீ பெரிய பண்டிதன் மாதிரிதான் பேசின. ஆனா அறிஞர்கள் வாழ்பவருக்கோ மாண்டவருக்கோ வருந்துவதில்லை. அப்ப இதுதான் அறியாமை. எது அறியாமை? நான் இந்த உடல், நான் ஆத்மாங்கிறத மறந்து தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கிறது. அப்ப முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் தன்னோட உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டாரு, அறியாமையில மயக்கத்தில் இருந்தார். 2ஆம் அத்தியாயத்திலிருந்து பகவான் ஒரு ஆன்மீக அறிவு போட்டி, அர்ஜுனா, நீ இந்த உடல் அல்ல, ஆத்மா, நித்தியமானவன், நிலையானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன். நான் ஜாயதே நாமரியதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவன பூயக அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ நான் ஹன்யதே ஹன்யமானேன ஷரீரே. ஆத்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, எந்த காலத்திலும் பழமையானவன், புராணா, சாஸ்வதோயம் நிலையானவன், நித்தியம் நித்தியமானவன், அஜா பிறப்பற்றவன். இதெல்லாம் சொல்லி அர்ஜுனுடைய அறியாமையை 2ஆம் அத்தியாயத்திலிருந்து கிருஷ்ணர் தெளிவுபடுத்துறார். இப்போ 18ஆம் அத்தியாயம் வந்துருச்சு. 2ஆம் அத்தியாயத்துல ஆத்ம ஞானத்தை பத்தி சொன்னார். 3ஆம் அத்தியாயத்துல கர்மயோகத்தை பத்தி சொன்னார். 4ஆம் அத்தியாயத்துல ஞான யோகத்தை பத்தி சொல்றார். 5ஆம் அத்தியாயத்துல நிஷ்காம கர்மயோகா, பற்றில்லாமல் எப்படி செயல் பண்றது. 6ஆம் அத்தியாயத்துல தியான யோகா. இப்படி அர்ஜுனனை
பகவான் படிப்படியா எஜுகேட் பண்ணி அவருடைய அறியாமையும் குழப்பத்தையும் போக்கிவிட்டார். இப்போ பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனனை பார்த்து, யதா இச்சசி ததா குரு. அர்ஜுனா, நான் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நான் உனக்கு என்னென்ன சொல்ல வேணும் சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டேன். இனி நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசினேன். உனக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? புரியலையா? இல்ல இன்னும் ஒருக்கா சொல்லணுமா? இனி நீ உன் விருப்பம் போல செயல்படலாம். யதா இச்சசி ததா குரு. நீ உன் மனதில் தோன்ற மாதிரி உன் விருப்பம் போல செயல்படலாம். அப்போ ஒரு ஜீவாத்மாவுடைய சுவாதந்திரத்துல பகவான் தலையிடுவதில்லை. எந்த ஜீவாத்மாவுடைய சுதந்திரத்திலையும் பகவான் தலையிடல. இப்போ நமக்கு பகவான் பகவத்கீதை கொடுத்திருக்கார். நம்மளை யாராவது பகவான் கட்டாயப்படுத்துறாரா? நீங்கெல்லாம் கட்டாயம் பகவத்கீதை படித்தே ஆக வேண்டும் கட்டாயப்படுத்துறாரா? பகவான் பகவத்கீதை கொடுத்துட்டார். படிப்பதும் படிக்காதும் நம்ம சுதந்திரம். ஒரு ஜீவாத்மாவுடைய சுவாதந்திரத்துல பகவான் தலையிட விரும்புவதில்லை. பகவத்கீதை கொடுத்திருக்கார். தமிழ் கீதா இருக்கு, சத் சங்கம் இருக்கு. விருப்பப்படுறவங்க கலந்துக்கலாம். யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கெல்லாம் கட்டாயம் சத் சங்கத்துக்கு வந்தே ஆகணும். பகவத்கீதை படிச்சே ஆகணும். கட்டாயப்படுத்தி வருவதல்ல பக்தி. கட்டாயப்படுத்தி வருவதல்ல இறைவன் மேல அன்பு. ஒருவர் மேல அன்பு என்பது கட்டாயப்படுத்தி வருவதல்ல, ஆத்மார்த்தமா வரணும். அப்போ எந்த ஜீவாத்மாவையும் பகவான் கட்டாயப்படுத்துவதில்லை. பகவத்கீதையும் கொடுத்திருக்காரு, ஆச்சாரியர் அனுப்பிச்சு வைக்கிறாரு, ஆச்சாரியர் விளக்கம் கொடுத்திருக்காங்க. பக்தர் சங்கம் இருக்கு. இதை பயன்படுத்திக்கிறது நம்ம சுதந்திரம். பயன்படுத்தி கொள்ளாததும் நம்ம சுதந்திரம். சுதந்திரம் நம்ம கையில இருக்கு. ஏன்னா பகவான் முழு சுதந்திரமானவர். பகவான் ஸ்வராட். பகவான் முழு சுதந்திரமானவர். ஜீவாத்மா பகவானுடைய சிறிய அம்சம். நமக்கு சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்துல பகவான் தலையிட விரும்புவதில்லை. அதே சமயம் அவர் இந்த பூமியில் அவதரிக்கிறாரு, பல்வேறு லீலைகள் செய்யறாரு, பகவத்கீதை கொடுத்திருக்காரு, ஆச்சாரியர் அனுப்பிச்சு வைக்கிறாரு, சத் சங்கம் இருக்கு. இதை பயன்படுத்திக் கொள்வதும் பயன்படுத்திக் கொள்ளாததும் ஓரொரு ஜீவாத்மாவின் தனிப்பட்ட சுதந்திரம். ரைட்? அப்ப பகவான் கேட்கிறாரு, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உன் விருப்பம் போல யதா இச்சசி ததா குரு. உன் விருப்பம் போல நீ செய்யலாம். இப்போ அர்ஜுனன் பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் அவர் புத்திசாலி மாணவன். பகவானது பக்தன். அப்ப பகவான்கிட்ட சொல்றாரு, கிருஷ்ணா, எனக்கு வேண்டி இவ்வளவு நேரம் நீங்க பேசினீங்க. நீங்க பேசுறதா எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க பேசுனதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னுடைய குழப்பம் போயிடுச்சு. என்னுடைய மயக்கம் போயிடுச்சு. இந்த குழப்பம் மயக்கம் என்னது? நான் இந்த உடல். என் விருப்பப்படி நான் செயல்பட வேண்டும். நான் சுதந்திரமானவன். நானே அனுபவிப்பவன். நானே கட்டுப்படுத்துபவன். நானே எல்லாத்துக்கும் காரணம். இதுதான் மயக்கம். இதுதான் அறியாமை. அறியாமை மயக்கம் என்றால் நான் தான் அனுபவிப்பாளன், நான் தான் கட்டுப்படுத்துபவன், நான் தான் எஜமானன் நினைக்கிறது. ஆனா பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனனுக்கு நான் அனுபவிப்பாளன் அல்ல, நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், நான் பகவானுக்கு பக்தி செய்யணும். அது புரிஞ்சுட்டார். இப்போ அர்ஜுனுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், ஜீவாத்மாவுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், தங்களது கருணையால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். தங்களது கருணையால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். அப்போ ஜீவாத்மாவுடைய உண்மையான நினைவு என்னது? பகவானுடைய இச்சாப்படி செயல்படும். யதா இச்சசி ததா குருன்னு சொன்னார் இல்லையா? இப்ப அர்ஜுன் சொல்றாரு, கரிச்சியே வச்சனம் தவ. பகவானே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். இப்போ அர்ஜுனன் சொல்றாரு, பகவான் சொன்னாரு உன் விருப்பம் போல நீ செய்யலாம். அர்ஜுனன் சொல்றாரு, என்னுடைய குழப்பம் போயிடுச்சு, எனக்கு தெளிவாயிருச்சு. உங்க கருணினால ஓ பகவானே, தத் பிரசாதத் மயச்சுதா, உங்க கருணையால என்னுடைய குழப்பம்லாம் போயிருச்சு,
மயக்கம் போயிருச்சு. இப்போ அர்ஜுனன் தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கல. நான் அர்ஜுனன், நான் இந்த உடல், நான் குரு வம்சத்தை சார்ந்தவன் இல்ல. இப்ப அர்ஜுனன், நான் பகவானின் சேவகன், பகவான் என் எஜமானன், அவர் சேவகன், அவர் முழுமுதற் கடவுள். இதுதான் ஆண்டான் அடிமை உறவு. பகவான் அனுபவிப்பாளர், நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. பகவான் கட்டுப்படுத்துபவர், நம்ம கட்டுப்படுபவர்கள். பகவானே சர்வ காரணம், அவர் எஜமானன், நாம் சேவகன். ஜீவேரே சொருபகோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். இதுதான் நமது உண்மையான அடையாளம். நாம ஜீவாத்மா, பகவானுடைய நித்தியமான சேவகன். ஒரு ஜீவாத்மா பகவானுடைய நித்தியமான சேவகன். இப்போ அர்ஜுனன் சொல்றாரு, தங்களது கருணையால் நான் என் நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். அப்ப அர்ஜுனன் தற்காலிகமா மறந்துட்டாரு, நான் கிருஷ்ணனுடைய சேவகன். மறந்துட்டு பகவானுடைய ஏற்பாட்டினால, கிருஷ்ணனுடைய ஏற்பாட்டினால அர்ஜுனன் அறியாமையில புகுத்தப்பட்டது போல காணப்பட்டார். அவர் குழப்பத்தில் இருக்கிற மாதிரி காணப்பட்டார். அதனாலதான் நமக்கு பகவத்கீதை கிடைச்சது. அர்ஜுனனை அறியாமையில புகுத்தி அவருக்கு பகவத்கீதை சொல்ற மாதிரி பகவான் நமக்கு சொல்லியிருக்காரு. இப்ப அர்ஜுனன் சொல்றாரு, பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம், தங்களது கருணையால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். அப்போ நம்முடைய உண்மையான நிலை பகவானுக்கு சேவை பண்றோம். இப்போ நாம பகவானை மறந்து அறியாமையினால பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, நான் இந்த உடல், நான் அனுபவிக்கிறதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் அறியாமை, மயக்கம். இதுதான் நம்முடைய உண்மையான நிலையை மறந்திருப்பது. இப்போ பகவத்கீதையில பகவான் நம்முடைய உண்மையான நிலை என்னன்னு சொல்லி கொடுக்கிறார். பகவானுடைய கருணையால் அர்ஜுனன் சொல்றாரு, நான் என் நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். அப்ப நம்முடைய உண்மையான நினைவு என்னது? கிருஷ்ண கான்சியஸ்னஸ், கிருஷ்ணரை சிந்திப்பது, கிருஷ்ணரை நினைப்பது, பகவானது விருப்பப்படி செயல்படுவது. அதுதான் ஜீவனுடைய நித்தியமான சேவை. இப்போ எனக்கு சந்தேகம்லாம் போயிடுச்சு. நான் தற்பொழுது உறுதியுடன் இருக்கிறேன். ஐ வாஸ் சோ டிட்டர்மின். நான் உறுதியோட இந்த யுத்தம் செய்ய நான் தயாரா இருக்கேன். பகவானே, இந்த யுத்தம் பண்ண நான் தயாராயிட்டேன். தங்களது உபதேசங்கள் படி செயல்பட நான் தயாரா இருக்கிறேன். இதுதான் பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் என்ன முடிவுக்கு வந்தாரு? கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை செய்ய தயாரா இருக்கு. அதே மாதிரிதான் பகவத்கீதை படிக்கிற நாம, பகவான் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், அவர் என்ன விருப்பப்படுறார், அதை செய்ய நம்ம தயாரா இருக்கணும். பகவான் நம்ம கிட்ட ரெண்டே தான் எதிர்பார்க்கிறார். பகவான் நம்ம கிட்ட ரெண்டு விஷயம் தான் எதிர்பார்க்கிறார். அவரை சரணடையணும், அவருக்கு சேவை பண்ணணும், அவரது பக்தனா இருக்கணும். மன்மனாபவ மத் பக்தோ மத்தியாஜிமா நமஸ்குரோ மாமேவே சத்தியம் தே பிரதிஜானிய பிரியோஷம். அர்ஜுனா, நீ என் பக்தனாரு, எனக்கு நமஸ்காரம் பண்ணு, என்ன வந்தனம் பண்ணு. இப்படி பண்ணா சத்தியமா சொல்றேன், என்கிட்ட வந்துருவேன். சத்தியமா சொல்றேன், நீ என்கிட்ட வந்துருவேன். அப்போ நம்மை விட பகவான் நம்ம அவர்கிட்ட வரணும். இந்த பௌதிக உலகத்தை விட்டு பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு, கோலோக விருந்தாவனத்துக்கு அவர்கிட்ட வரணும்னு பகவான் ரொம்ப ஆவலா இருக்கார். நம்மளை விட பகவான் ரொம்ப ஆவலா இருக்கார். அதனால பகவத்கீதை படித்து முடிச்சா, பகவத்கீதை கேட்டு முடிச்சா என்ன முடிவுக்கு வரணும்? அர்ஜுனன் என்ன முடிவு எடுத்திருக்கிறாரோ அந்த முடிவுக்கு வரணும். பகவத்கீதையுடைய முதல் மாணவன் அர்ஜுனன். பகவத்கீதை கேட்ட முதல் மாணவன் அர்ஜுனன். அர்ஜுனன் என்ன முடிவு எடுத்திருக்காரு? கிருஷ்ணா, நீங்க உங்க உபதேசப்படி நான் செயல்பட தயார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன். அப்ப பகவத்கீதை கேட்ட என்ன முடிவுக்கு வரணும்? பகவான் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ செய்யும். அவர் நம்ம கிட்ட ஒன்னும் எதிர்பார்க்கல. கோடி கோடியா பணம் கொண்டு வா, செல்வம் கொண்டு வா, இதெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் நம்ம இதயத்துல ஒரு இடம் கேட்கிறார். உன் இதயத்துல எனக்கு ஒரு இடம் கொடு, என் மேல அன்பு செய், என்னை வழிபடு. அதுக்குதான் பகவான் காத்திருக்கார். நம்ம இதயத்துல பகவானுக்கு ஒரு இடம் கொடுப்போமா, அவர் மேல அன்பு செய்வோமா, அதை மட்டும் தான் கேட்கிறார். அது பண்ணுனா பகவானுடைய விருப்பப்படி நம்ம செயல்படுவோம். பகவானுடைய விருப்பம் என்னது? நம்ம அவருக்கு சேவை பண்ணி மீண்டும் அவருடைய ஆன்மீக உலகத்துல போய் அவருக்கு நித்தியமா சேவை பண்ணணும். இப்ப பகவத்கீதை கேட்டா இந்த முடிவுக்கு வரணும். அர்ஜுனன் என்ன முடிவு எடுக்கிறாரு? பகவானுடைய உபதேசப்படி செயல்பட தயாரா இருக்க. நாமளும் கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ செயல்பட தயாரா இருக்கணும். அடுத்த ஸ்லோகம் 74.
சஞ்சய உவாச்ச இத்யாகம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய மகாத்மனः சம்வாதமிமம் அஸ்ரௌஷம் அத்புதம் ரோமஹர்ஷனம். இப்போ கிருஷ்ணரும் அர்ஜுனன் பேசி முடிச்சாச்சு. இத குருக்ஷேத்திரத்துல பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிட்டு இருந்தத ஹஸ்தினாபுரத்துல இருந்துட்டு சஞ்சயன் திருதராஷ்டிரர் சொல்லிட்டு இருக்க. குருக்ஷேத்திரம் ஒரு பக்கம் இருக்கு, ஹஸ்தினாபுரம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ குருக்ஷேத்திரத்துக்கு குருக்ஷேத்திரம் தான் பேர். எங்க பகவத்கீதை, எங்க மகாபாரத யுத்தம் நடந்ததோ, எந்த இடத்துல மகாபாரத யுத்தம் நடந்ததோ, எங்க பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணாரோ அந்த குருக்ஷேத்திரம் இன்னைக்கும் இருக்கு. பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்திருக்கிற இடம், பகவத்கீதை போதிச்ச இடம் குருக்ஷேத்திரம். அந்த கஷேத்திரம் புனித ஸ்தலங்கள்லாம் புனிதமானது. தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம் இன்றைக்கும் குருக்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கிருந்து ஒரு 200-250 கிலோமீட்டர் ஏறக்குறைய, நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன், புது டெல்லி. இந்த நியூ டெல்லி தான் அப்போ ஹஸ்தினாபுரம். அப்போ நியூ டெல்லி ஹஸ்தினாபுரத்துல உட்கார்ந்துட்டு சஞ்சயன் குருக்ஷேத்திரத்துல பகவான் அர்ஜுனுக்கு என்ன சொல்றாரு. இது எப்படி நடந்தது? வியாச பிரசாதா, வியாசருடைய கருணையால, சஞ்சயனோட குரு வியாசருடைய கருணையினால குருக்ஷேத்திரத்துல பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் என்ன பேசிட்டாங்களோ அதே விஷயம் பகவான் அர்ஜுனனுக்கு என்ன சொன்னாரோ ஒரு வார்த்தை மாறாம அது உள்ளபடி சஞ்சயன் திருதராஷ்டிரர் சொல்றாரு. அப்போ பகவத்கீதைய ஒரே சமயத்துல 2 பேர் கேட்டிருக்காங்க. பகவத்கீதைய ஒரே சமயத்துல 2 பேர். ஒருத்தர் கிருஷ்ணர்கிட்ட நேரடியா அர்ஜுனன் கேட்கிறார், இன்னொருத்தர் பகவான் சொன்னதை சஞ்சயன் திருதராஷ்டிரர் சொல்றாரு. அப்ப திருதராஷ்டிரம் பகவத்கீதை கேட்டிருக்காரு, அர்ஜுனனும் பகவத்கீதை கேட்டிருக்காரு. ஆனா பயனடைஞ்சது யாரு? பயனடைந்தது அர்ஜுனன். காரணம், அர்ஜுனன் பகவானை சரணடைந்தார், திருதராஷ்டிரர் பகவானை சரணடையல. திருதராஷ்டிரர் பகவானுடைய வார்த்தையை கேட்கல, அர்ஜுனன் பகவானுடைய வார்த்தையை கேட்டாரு, யுத்தம் பண்ண தயாரா இருந்தார். திருதராஷ்டிரர் என்ன பண்ணிருக்கணும்? ஓ இப்படி எல்லாம் நடக்க போகுதா, இப்ப வேண்டாம், நான் உடனே சொல்றேன், துரியோதனை கூப்பிடு, யுத்தம் வேண்டாம்னு சொல்லு, ஸ்டாப் பண்ணிடு, நாமளும் பகவானை சரணடைச்சிருவோம். இதை செய்யல. அப்ப திருதராஷ்டிரர் பகவத்கீதை கேட்டு பிரயோஜனம் இல்லை. எந்த பகவத்கீதையை அர்ஜுனன் கிருஷ்ணர்ட்ட இருந்து கேட்டாரோ அதே பகவத்கீதைய சஞ்சயன் வியாசுடைய கருணையால அஸ்தினாபுரத்துல உட்கார்ந்துட்டு திருதராஷ்டிரர் சொல்றாரு. திருதராஷ்டிரனுக்கு குருடு, கண் பார்வையும் கிடையாது, ஆன்மீக அறிவும் கிடையாது. அதனால சஞ்சயன் சொன்னதை திருதராஷ்டிரர் சீரியஸா எடுத்துக்கல, தீவிரமா எடுத்துக்கல. அது கிருஷ்ணனுடைய வார்த்தைய, பகவான் சொன்ன வார்த்தைய சஞ்சயன் இருந்து கேட்ட திருதராஷ்டிரன் கவனமா எடுத்துக்கல, மனதுல வாங்கிக்கல, அதை யோசிக்கல. அவர் இந்த யுத்தம் நடக்கணும், தன் பையன் ஜெயிக்கணும்னே விருப்பப்பட்டார். அதனால இங்க சஞ்சயன் சொல்றாரு, கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணன் அர்ஜுனன் என்னும் 2 மகாத்மாக்கள். இங்க 2 பேரும் மகாத்மா, பகவானும் மகாத்மா, பகவான தூய பக்தரும் மகாத்மா. இந்த 2 மகாத்மாக்கு இடையான உரையாடலை நான் கேட்டேன். அதன் அற்புதமான விஷயங்களால் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அந்த பகவத்கீதை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்றத சஞ்சயன் கேட்டு அவர் மயிர் குத்திட்டு நிக்குது, புலகாயுதம் அடிச்சுட்டார். அவர் பண்ண ஃபீலிங், அவருடைய ஃபீலிங்க அவர் என்ன ஃபீல் பண்ணார், அந்த ஃபீலிங், அந்த உணர்ச்சி, அந்த உணர்வு மயிர் குத்திட்டு நிக்குது. அவ்வளவு அற்புதமான விஷயம். கிருஷ்ணர் ஒரு மகாத்மா, அர்ஜுன் ஒரு மகாத்மா, 2 மகாத்மாக்கள் இடையே நடந்த உரையாடல், அந்த கான்வர்சேஷன் நான் கேட்டு அற்புதம், என் உடல் மயிர் குத்திட்டு நிக்குது அப்படின்னு புலகாயுதப்பட்டு சஞ்சயன் திருதராஷ்டிரர் சொல்றார். நெக்ஸ்ட் verse 75. வியாச பிரசாதாத் ஸ்ருதத்வான் ஏதத் தூஜ்யமகம் பரம் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாக்ஷாத் கதயஸ்வயம். வியாசரின் கருணையால் யோகங்களின் இறைவனான கிருஷ்ணர் அர்ஜுனிடம் தாமே நடத்திய இந்த மிக மிக ரகசியமான உரையாடலை நான் நேரடியாக கேட்டேன். அஜ்ஞான திமிராந்தஸ்ய
ஞானாஜனச்சலாகயா சத்சுருன் மிலித்தமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஆன்மீக குருடைய கருணை, ஆன்மீக குருடைய கருணை இருந்தா முடவன் கூட மலையை கடக்க முடியும். முகம் கரோதி பாச்சாலம் பங்கும் லங்கைய தேகிரும் எத்ருபாதமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரினம். ஆன்மீக குருடைய கருணை இருந்ததுன்னா ஒரு முடவன் மலையை கடக்க முடியும், குருடன் பார்க்க முடியும். அப்போ வியாசருடைய கருணையால அஸ்தினாபுரத்துல உட்கார்ந்துட்டு குருக்ஷேத்திரத்துல நடந்த விஷயத்த சஞ்சயனால கேட்க முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. அதான் வியாச பிரசாதாத். பிரசாதம்னு கருணை. வியாச பிரசாதாத், வியாசருடைய கருணையால யோகேஸ்வரா, யோகங்களின் அரசன், எல்லா யோகத்தின் இருப்பிடம், எல்லா யோகத்தின் அரசன் யோகேஸ்வரன் அந்த பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனிடம் கூறியதை தாமே நடத்தி இந்த மிக மிக ரகசியமானது. பகவத்கீதா ராஜகுகியம், ராஜவித்யா ராஜகுகியம் பவித்திரமிதம் உத்தமம் பிரத்யக்ஷ்வாகம் தர்மம் சுசுகம் கர்த்தம் அவ்வியம். பகவத்கீதை ராஜவித்யா, அறிவின் அரசன். பகவத்கீதை அறிவின் அரசன். ராஜகுகியம் ரொம்ப ரொம்ப ரகசியமானது. என்ன சுவாமி சொல்றீங்க? பகவத்கீதை புத்தகமாச்சே, திறந்த புத்தகம். பகவத்கீதை திறந்த புத்தகம், எப்படி ரகசியம் சொல்ல முடியும்? ஆனா ரகசியம் புத்தகம் வச்சு எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. பகவத்கீதை புத்தகத்தை படிச்சு எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. யார் வேணாலும் பகவத்கீதையை புரிஞ்சுக்க முடியாது. பகவத்கீதை புரிந்து கொள்ளுக்கான தகுதி என்ன? 4ஆம் அத்தியாயம் 3ஆம் ஸ்லோகம். சயவாய மயா தேக்தா யோக புரோக்த புராதனா பக்தோசி சகாசேதி ரகசியம் ஹேததுத்தமம். அர்ஜுனா, இந்த பகவத்கீதை ரொம்ப பழமையானது. சயவாய மயாத்திய யோகோ புரோக்த புராதனா, இந்த பகவத்கீதை பக்தி யோக முறை, பகவத்கீதை ரொம்ப ரொம்ப பழமையானது. பக்தோசி சகாசேதி, நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறனால இந்த ரகசியத்தினால் புரிஞ்சுக்க முடியும், எல்லோராலும் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ பகவத்கீதை திறந்த புத்தகம் தான், ஆனா பக்தி இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். குருவோடைய கருணை இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். பிரபுபாவுடைய கருணை இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கு. நாங்க பகவத்கீதை புத்தக விநியோகத்துக்கு போவோம். அப்ப நிறைய பேர் கேட்டு சொல்லுவாங்க, பிரபு சாமிஜி எங்க வீட்லயும் பகவத்கீதை இருக்கு, ஆனா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எங்க வீட்லயும் பகவத்கீதைக்கு படிச்சா ஒண்ணு புரியும். எப்படி புரியும்? பகவத்கீதை புரியணும்னா நம்ம பகவான்கிட்ட பக்தி செய்யணும். பக்தி தோண்டு செய்யாம பகவத்கீதையில ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்க முடியாது. ரைட்? பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யசாஸ்மி தத்துவதக. பக்தி தோண்டால மட்டும்தான் பகவானை உள்ளவாறு புரிஞ்சுக்க முடியும். அப்போ சஞ்சயன், அவருடைய குரு வியாசர், வியாசர் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். அப்போ ஒரு பக்கம் கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொல்றாரு, இன்னொரு பக்கம் அதே கிருஷ்ணர் வியாசருடைய ரூபத்துல இருந்து சஞ்சயனை ஆசீர்வதிக்கிறாரு. அங்க பேசின விஷயம் சஞ்சயனுக்கு புரியட்டும், சஞ்சயனும் கேட்கட்டும். அது மூலமா சஞ்சயன் திருதராசன் சொல்லட்டும். அப்போ திருதராசன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவன் பயன்படுத்திக்கல. திருதராஷ்டிரன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பகவத்கீதை சஞ்சயன் இருந்து கேட்டிருக்காரு, ஆனா திருந்தல. ஆனா அர்ஜுனன் மனது மாறி சண்டை யுத்தம் செய்ய தயாராயிட்டாரு. பகவான் என்ன சொல்றாரோ அதை செய்ய தயாராயிட்டாரு. சோ அர்ஜுனிடம் தாமே நடத்திய இந்த மிக மிக ரகசியமான உரையாடலை நான் நேரடியாக கேட்டேன். அப்ப அங்க டைரக்டா குருக்ஷேத்திரத்தில் நடந்தத அப்படியே டைரக்டா கேட்டதா சொல்றாரு. இப்போ ஆஸ்திரேலியால மேட்ச் நடக்குது, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் ஆஸ்திரேலியால நடக்குது. இங்க உட்கார்ந்து டெலிகாஸ்ட் பண்ற சேட்டலைட் மூலமா அங்க நடக்கிறத அப்படியே இங்க பாக்குறோம். அதே மாதிரி இது டெக்னாலஜி டெவலப்மெண்ட். அன்னைக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பௌதிகமான தொழில்நுட்பம் இல்லாம குருவோடைய கருணையால குருக்ஷேத்திரத்தில் நடக்கிறத சஞ்சயனால பார்க்க முடிஞ்சது அஸ்தினாபுரத்துல. இதுதான் ஸ்பிரிச்சுவல் பவர், ஆன்மீக சக்தி. எந்த ஒரு விஞ்ஞான முன்னேற்றம், எந்த ஒரு பௌதிக பொருள் இல்லாம, சில சேட்டலைட் கிடையாது, சயின்டிஸ்ட் கிடையாது. பிகாஸ் கிருஷ்ணா இஸ் த பெஸ்ட் சயின்டிஸ்ட், கிருஷ்ணா டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட். கிருஷ்ணா நினைச்சாருன்னா எந்திரமே இல்லாம டெலிகாஸ்ட் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு விஞ்ஞானி ஒரு எந்திரம் வச்சுதான் டெலிகாஸ்ட் பண்ணணும், சேட்டலைட் வச்சுதான் டெலிகாஸ்ட் பண்ணணும். ஆனா கிருஷ்ணருக்கு சேட்டலைட் எல்லாம் தேவையில்லை, அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுவார். சோ திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் பவர். இதுதான் ஆன்மீக சக்தி. கிருஷ்ணா சக்திமான், எல்லா சக்தியும் இருப்பிடம் அவர்.
அப்ப அவரு வியாசருடைய அனுகிரகத்தினால பகவானுடைய சத்யாவேஷ அவதாரம் வியாசதேவ். வியாசருடைய அனுகிரகத்தினால அந்த பகவத்கீதையை நேரிலேயே பார்த்த மாதிரி சஞ்சயன் பார்த்திருக்கு. ஆஸ் இட் இஸ் அங்க அர்ஜுனனும் கிருஷ்ணருக்கும் என்ன நடந்ததோ அந்த மிக மிக ரகசியமான உரையாடலை நான் நேரடியாக கேட்டேன். அர்ஜுனன் கிருஷ்ணர் பேசுறத அஸ்தினாபுரத்துல உட்காந்து சஞ்சயன் நேரடியாக கேட்டிருக்கார். தட் இஸ் த பவர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஆன்மீக குருவுடைய கருணை, அவருடைய சக்தி. 76 76 ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய சம்வாதம் இமம் அத்புதம் கேசவார்ஜுனயோ புண்ணியம் குருஷ்யாமிச்ச முகூர்முகு. ஓ மன்னரே, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடந்த இந்த அற்புதமான புனிதமான உரையாடலை மீண்டும் மீண்டும் நினைத்து ஒவ்வொரு கணமும் உணர்ச்சி வசப்பட்டு நான் இன்பம் அடைகிறேன். இதுதான் ரியலைசேஷன். இப்ப சஞ்சயனுடைய ரியலைசேஷன், வாட் ஹி எக்ஸ்பீரியன்ஸ், அவர் என்ன அனுபவிச்சார். அங்க அர்ஜுனனுக்கு கிட்ட கிருஷ்ணர் பேசினத நேரடியாவே வியாசுடைய கருணையால சஞ்சய் நேர்ல பார்த்துட்டு அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, he is sharing his experience. இப்ப சஞ்சயன் தன்னுடைய அனுபவத்தை திருதராஷ்டிரர் பகிர்ந்துக்கிறார். தான் என்ன அனுபவிச்சாரு, தான் என்ன உணர்ந்தாரு, அந்த ஃபீலிங், சஞ்சயனோட ஃபீலிங், அவருடைய ரியலைசேஷன் இங்க டிஸ்பிளே ஆகுது. சஞ்சயன் பகவான் அர்ஜுனன் பேசின்றத எப்படி உணர்ந்தாரு, அது எப்படி ஃபீல் பண்ணாரு, எந்த மாதிரி அனுபவிச்சார் நீங்க திருதராஷ்டிரர் சொல்றார். அது நினைக்கும் போது அவர் புலகாயுத அடைகிறார். அப்படி உடலெல்லாம் மயிர் குத்திட்டு இருந்து கண்கள் இருந்து கண்ணீர் மல்க பேரானந்தம் அடைகிறார். நெக்ஸ்ட் verse 77. தஸ்ய சம்ஸ்ருத்ய சம்ஸ்ருத்ய ரூபம் அத்யத்புதம் ஹரே விஸ்மயோ மே மகான் ராஜன் கிருஷ்யாமி ச புனః புனः. ஓ மன்னரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த அற்புதமான ரூபத்தை நினைத்து நினைத்து நான் மேன்மேலும் வியப்பில் மூழ்கி மீண்டும் மீண்டும் இன்பம் அடைகிறேன். சஞ்சயன் ஹஸ்தினாபுரத்துல உட்கார்ந்துட்டு வியாசுடைய கருணையால குருக்ஷேத்திரத்துல பகவான் பேசினத நேர்ல பார்த்த மாதிரி, நேர்ல பார்த்த அனுபவம், நேர்லயே பார்த்துதான் சொல்றாரு. கண்கள் இருந்து கண்ணீர் வருது, உடம்புல மை குத்திட்டு நிக்குது, நாவெல்லாம் தழுதலுக்குது, புலகாயுதம் அடைந்து அந்த பக்தி பரவசத்துல அவர் அதை அனுபவிக்கிறார், பேரானந்தத்தை அனுபவிக்கிறார். நாம கூட பகவத்கீதை படிக்கிறோம். பகவத்கீதை திறந்தோடனே முதல்ல கொட்டாய் வருது. அப்புறம் பகவத்கீதை படிச்சா 2 ஸ்லோகம் கூட படிச்சு மட்டும் தூங்கிடுவோம். ஒரு பக்கம் 2 பக்கம் பகவத்கீதை திறந்து 2 பக்கம் படிச்சா தூங்கியாச்சு. இவ்வளவுதான் நம்மளுடைய ரிலேஷன். நமக்கு ரிலேஷன் எப்படி இருக்கு? சிலப்போ புத்தகம் படிச்சா தூக்கம் வருது, இல்ல கொட்டாய் வருது. சஞ்சயனுக்கு கண்ணுல கண்ணீர் வந்தது, உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டது, நான் தழுதழுத்தது. அந்த ஆன்மீக பரவசத்தை உணர்றார். அப்போ நமக்கு இது கிடைக்கணும். பகவத்கீதை படிக்கும் போது நம்ம கண்கள்ல கண்ணீர் வரணும், உடல் மயிர் குத்திட்டு நிக்கணும், நான் தழுதழுக்கணும். அப்படியே அந்த பக்தியோடைய கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? பிரத்யக்ஷ்வாகம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். இந்த பகவத்கீதை மிக மிக ரகசியமானது, அறிவின் அரசன். இது கண் கூட உணரலாம், அனுபவிக்கலாம். பகவத்கீதை அனுபவிக்கலாம். பயில்வதற்கு மிக எளிமையானது, இனிமையானது, சுவையானது, அழிவற்றது, அழிவற்றது. அப்போ நம்ம ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதுக்கு பிரார்த்தனை பண்ணணும். பிரபுபாதருடைய தாமரை திருப்பாதுக்கு பிரார்த்தனை செய்யணும். பிரபுபாதா, ஓ ஆன்மீக குருவே, நான் பகவத்கீதை படிக்க முயற்சி பண்றேன். எனக்கு பகவத்கீதை படிச்சு பக்தி வரணும், என் கண்கள்ல கண்ணீர் வரணும், என் உடம்புல மயிர் குத்திட்டு நிக்கணும், நான் தழுதலுக்கணும், எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வரணும். தயவுசெய்து எனக்கு பகவத்கீதையை படிக்கிற ஆர்வமும் உத்வேகமும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் கொடுங்க. பகவத்கீதை படிச்ச எனக்கு அனுபவத்தை கொடுங்க, எனக்கு ரியலைசேஷன் கொடுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. அப்புறம்
பக்தர்கள் சங்கத்துல வந்து படிக்கணும். பக்தர் சங்கத்துல படிக்கும்போது இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ப்ரோப்பார் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அப்படி பக்தர் சங்கத்துல வந்து ப்ரோப்பாடைய வழிகாட்டுல, குருவுடைய வழிகாட்டுல ரொம்ப நம்பிக்கையோட, விசுவாசமா, உறுதியா, உற்சாகமா, ஆர்வமா படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம கண்கள்ல கண்ணீர் வரும், உடம்பு மயிர்குத்திட்டு இருக்கும். அது ஒரு நாள் நடக்கும். அது ஒரு முறை படிச்சா வராது, தொடர்ந்து படிக்கணும். பகவத்கீதை இல்ல, நான் பகவத்கீதை படிச்சு முடிச்சிட்டேன், திரும்பி படிக்கணும், திரும்பி படிக்கணும், நூற்றுக்கணக்கான முறை. ஸ்ரீல பிரபுபாதர் பகவத்கீதையோட இன்ட்ரடக்ஷன்ல, பகவத்கீதை உண்மை விழாவுடைய புத்தகத்துல அறிமுகத்துல எழுதியிருக்காரு, இந்த பகவத்கீதை எவ்வளவு முறை படித்தாலும் புதிது புதிதான அனுபவம் கொடுக்கும். பகவத்கீதை முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம் பொருளுரையில ப்ராப்பரா எழுதினார். இந்த பகவத்கீதையை எவ்வளவு முறை படித்தாலும் மீண்டும் மீண்டும் புதிய அனுபவங்களை யாம் உணரலாம். எவ்வளவு தடவை படிச்சாலும், ஒரே முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம் திரும்ப திரும்ப 10 தடவை 100 தடவை படிச்சாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து வற்றாத ஊற்று மாதிரி, அது அமிர்தம் மாதிரி பருக பருக சுவைச்சுக்கிட்டே இருக்கும், திகட்டாது. அப்புறம் அது ஊற்று மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது பகவானுடைய வாயிலிருந்து வந்தது, அந்த பகவானுடைய தாமரை திருவாயிலிருந்து வந்ததுனால பகவத்கீதை பகவான் வேறு வேறு இல்லை. எவ்வளவு முறை பகவத்கீதை படிச்சாலும் பிரபுபாதரும் கிருஷ்ணரும் நமக்கு புதிது புதிதான அனுபவங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். பகவத்கீதை படிக்க படிக்க அனுபவம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் வர்ஸ் 78. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் திருவானீதிர்மதிர்மம. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே இருக்கு. ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். யோகிகளின் இறைவனான பகவான் கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, அங்கெல்லாம் நிச்சயமாக, அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை, நியாயம் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். இப்போ சஞ்சயன் பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் அவருடைய ஓன் ரியலைசேஷன், கிருஷ்ணர் இருந்து பகவத்கீதை அர்ஜுனன் கேட்டாரு, அது அப்படியே சஞ்சயன் கேட்டிருக்காரு. வியாசுடைய கருணையால இப்போ சஞ்சயன் தன்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், இஸ் ஓன் ரியலைசேஷன், அவர் என்ன உணர்ந்தாரு, என்ன அனுபவிச்சிருக்கான்னு சொல்றாரு. யோகிகளின் அரசனான, எல்லா யோகிகளுக்கும் எல்லா யோகங்களுக்கும் இறைவனான அரசனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் காண்டிபதாரி அவர் எங்க இருக்கிறாரோ, பார்த்தன், அங்க வெற்றி நிச்சயம். செல்வம் தானா பின்னாடி வரும், செல்வம் தானா பின்னாடி தேடி வரும். அசாதாரணமான வலிமை பின்னாடி இருக்கும். நியாயம், தர்மம் அந்த பக்கம் இருக்கும். இப்போ திருதராசர் கட்டிய மனக்கோட்டையை சஞ்சயன் உடைத்து விட்டார். திருதராசர் மனக்கோட்டை கட்டி வச்சிருந்தார். திருதராசர் என்ன மனக்கோட்டை கட்டி வச்சாரு, இந்த யுத்தத்துல என் மக துரியோதனன் ஜெயிச்சிருவான், ஏன்னா இங்க நிறைய படைபலம் இருக்கு. துரோணர், பீஷ்மர், கர்ணா, அஸ்வத்தாமா, சகுனி, ஜெயத்ரதா ஆக சேர்ந்த மகாரதர்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான யானை படைகள், குதிரை படைகள், தேர்ப்படைகள், சிப்பாய்கள், கோடிக்கணக்கான சோல்ஜர்ஸ், கோடிக்கணக்கான வீரர்கள் என் பையன் பக்கம் இருக்காங்க. என் பையன் பீஷ்மர் கூட இருக்காரு, துரோணர் இருக்காரு, ஜெயிச்சிருவான் அப்படின்னு ஒரு மனக்கோட்டைய திருதராஸ் கட்டி அந்த மனக்கோட்டையில உட்கார்ந்துட்டு அப்படியே ஆனந்தமா இருக்காரு. சஞ்சய் நிலத்தை சுக்குநூறா உடைச்சிட்டாரு. ஏ திருதராஷ்டிரா, வீணா மனக்கோட்டை கட்டாத, இந்த யுத்தத்துல உன் பையன் ஜெயிக்க போறதில்ல, உன் பையன் தோக்க போறான். அங்க பீஷ்மர் இருந்தாலும் சரி, துரோணர் இருந்தாலும் சரி, அங்க தர்மம் இல்ல, அங்க கிருஷ்ணர் இல்ல. அதனால செல்வம் உங்களுக்கு நிரந்தரம் இல்ல. இந்த செல்வம் உங்களுக்கு கைவிட்டு வெற்றி உங்களுக்கு வராது, உனக்கு வெற்றியும் வராது, செல்வமும் வராது, உங்க பசங்கெல்லாம் வலிமையும் போயிடும், அங்க தர்மமே கிடையாது, இவங்க தோத்துருவாங்க. ஏன்னா தர்மம் பாண்டவர் பக்கம் இருக்கு, கிருஷ்ணர் பாண்டவன் பக்கம் இருக்காரு. எங்க பகவான் தர்மம் இருக்கோ அங்க செல்வம், வெற்றி தானா பின்னாடி வரும். அதனால
ஏ திருதராஷ்டனே, உன் மனக்கோட்டையை இப்பொழுதே கலைத்து விடு, இடித்து விடு. பாண்டவர் தான் ஜெயிக்க போறாங்க. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தரோ தனுத்தரா தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் திருவா நீதிர் மதிர் மம. இது எனது அபிப்பிராயம், என்னுடைய ரியலைசேஷன். நான் உணர்ந்தது, நான் அனுபவிச்சு சொல்றேன். அவங்கதான் எல்லாம் அவங்க பக்கம் தான் இருக்கு. அப்போ ஒருத்தர் கேள்வி வரலாம், சரி அப்ப கிருஷ்ணர் இருந்தாரு, அர்ஜுனன் பக்கம் இருந்தாங்க, பாண்டவர் பக்கம் பகவான் இருந்தாரு, செல்வம் அவங்க பக்கம், வெற்றி செல்வம் அசாதாரணமான வலிமை நியாயம் எல்லாம் அவங்க பக்கம். இப்ப கலியுகத்துல பகவான் என் முன்னாடி இல்ல, கலியுகத்துல பகவான் என் முன்னாடி இல்ல. அப்ப எனக்கு வெற்றி வேணும், செல்வம் வேணும், வலிமை வேணும், நியாயம் வேணும். இதெல்லாம் எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யணும்? நான் என்ன செஞ்சா வெற்றி என்னை பின்தொடரும்? நான் என்ன செஞ்சா நியாயம் என் பக்கம் இருக்கும்? நான் என்ன செஞ்சா செல்வம் இதெல்லாம் என்கிட்ட இருக்கும்? ஏன்னா இப்ப கிருஷ்ணர் என் பக்கம் இல்லையே. அப்ப கலியுகத்துல கிருஷ்ணர் எங்க இருக்காரு? நான் எங்க கிருஷ்ணரை தேடுவேன்? ஏன்னா கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரோ, பகவான் கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரோ, அவரது தூய பக்தர் எங்க இருக்காரோ, அங்கதான் செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை, நியாயம். அப்ப கலியுகத்துல அர்ஜுனனும் மறைந்து விட்டார், கிருஷ்ணரும் மறைந்து விட்டார். அப்போ கலியுக மக்கள் துர்பாக்கியசாலிங்க, கலியுக மக்கள் துர்பாக்கியசாலிங்க. செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை, தர்மம் எல்லாம் கலியுக மக்கள் கனவுதான் காணும். அப்படி யாருக்காவது கலியுகத்துல செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை, நியாயம் வேணுமா? அவங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு. கலியுகத்துல கிருஷ்ணர் ஹரிநாமத்துல இருக்கார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ அர்ஜுனனை போல ஒரு தூய பக்தர் சில பிரபுபாதர், அர்ஜுனனை போல ஒரு தூய பக்தர் சில பிரபுபாதர். பகவானும் அவர் புனித நாமம் வேற வேற இல்லை. இப்ப யார் ஒருத்தர் பிரபுபாதருடைய தாமரை திருப்பாத்தை சரணடைந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே மகாமந்திரத்தை உச்சரிக்கிறாரோ அந்த பக்தருடைய வீட்டுல பகவான் நித்தியமா இருக்கார். பிரபுபாதரும் அர்ஜுனனும் பகவானும் பகவத்கீதை அவங்க வீட்டுல இருக்குன்னு சொன்னா அங்க செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை, தர்மம் எல்லாம் அங்க குடியிருக்கும், அந்த வீட்டுல இருக்கும். அதனால நமக்கு பெரிய செல்வம் என்னன்னா, நம்ம தேட வேண்டிய பெரிய செல்வம் பக்தி. பக்தி தான் ஒரு பக்தனுக்கு பெரிய செல்வம். அப்புறம் வெற்றி, ஒரு பக்தனுக்கு தோல்வியே கிடையாது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ற பக்தனுக்கு தோல்வியே கிடையாது. வலிமையை பொறுத்த வரைக்கும் உடல் வலிமையோட மனோ வலிமை தான் ரொம்ப முக்கியம். மனோ வலிமை, தைரியம், உறுதி, பிறளாத மனது, நம்பிக்கை. அப்புறம் எங்க பக்தி தொண்டு பயிற்சி பண்றாங்களோ, எங்க பகவானை வழிபடுறாங்களோ, எங்க பகவானுடைய நாமம் உச்சரிக்கப்படுதோ அங்க இதெல்லாம் பின்தொடரும். அதனால பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எந்த சூழ்நிலை வந்தாலும் மரணமே அடையக்கூடிய தருவாயில இருந்தாலும், மரணமே வரப்போதுனாலும், எந்த ஆபத்து வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஹரிநாமத்தை விட்டுவிடக் கூடாது. ஏன்னா பகவான் கலியுகத்துல நாமத்தில் இருக்கார். அந்த நாமம் சொல்ற பக்தனுக்கு தோல்வியே கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.